ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ராக் பேப்பர் சிசர் சேலஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வந்து கேம்குள்ளே போயிடலாமா? ஓகே, போயிடலாம். இப்போ வந்து நானும் என் தங்கச்சி வந்து விளையாட போகிறோம். ராக் பேப்பர் சிசர் போட்டோம். என் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டா. நான் ஓடி வந்துடுறதுக்குள்ளே அவள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிட்றேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்துட்டான். நான் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டுக்கினே இருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் ஜெயிச்சிட்டான். நான் ஒரு தடவை தான் வின்னானேன். அதுக்குள்ளே திரும்பி நான் வந்து சாப்பிட்டே இருந்தேன். அப்புறம் திரும்பி என் தங்கச்சி ஜெயிச்சிட்டா. ஆஷ்லின் ஜெயிச்சிட்டா. திரும்பி அவள் சாப்பிட்டே இருக்கா. திரும்பியும் நான் போட்டேன். நான் வந்து வின் ஆகிட்டேன். அவள் ரவுண்ட் சுற்றி வந்துட்டா. திரும்பியும் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டோம். நான் வின் ஆகிட்டேன். திரும்பி ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டோம். நான் தான் ஜெயித்தேன். மோமோஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் சித்தி தான் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா இருந்தது. இப்போ என் தங்கச்சி ஜெயிச்சிட்டான். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அண்ணா வந்துட்டாங்க. அதுக்குள்ளே ஜூஸ் போட்டு நானும் நல்லா சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லாமல் மோமோஸ் சூப்பராக இருந்துச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு மோமோஸ் சாப்பிட்டேன். அதுக்குமே எங்கள் அண்ணா தோக்கச்சிட்டாங்க. நான் வந்து ஜெயிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜெயித்தேன். திரும்பி என் தங்கச்சி தோச்சிட்டா. திரும்பி நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாயில் போட்டேன். இதில் வந்து ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அது என்ன ட்ரிக்னா, அவங்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் வாயில் போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்ணும். நீங்கள் பொறுமையாக ஓடினே சாப்பிட்ணும். அப்புறம் அவள் ஒரு சீட்டிங் பண்ணிட்டா. அதில் ஒன்றுத்தில் வந்து அவள் பாதியிலேயே போயிட்டு வந்துட்டா. எங்கள் அண்ணா சாப்பிட்டுக்கினே இருக்காங்க. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நீங்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ஃபைனல் போகிறதுக்கு இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டோம். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஒரே ஒரு தடவை சாப்பிட்டுக்கிறேன். நான் எங்கள் அண்ணா கிட்டே கேட்டேன். எங்கள் அண்ணா விடவே இல்லை. ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் நான் தான் வின் பண்ணேன். நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் வந்து என் தங்கச்சி தான் ஜெயித்தா. ஆனால் வந்து ஓல் கேமை பார்த்தோன்னா நான் தான் ஜெயித்தேன். இந்த கேம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. என்னால் சாப்பிட்டு ஓடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஓவராலாக இந்த கேம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த கேமில் வந்து நான் ஜெயிக்க காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. போக போக ஈஸியாக இருந்தது. நான் இந்த கேமில் நல்லா சாப்பிடலாம் தான் வந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கேமில் பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணுவேன்னு. இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக போச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய சேலஞ்சுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.